விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா கட்சியிலிருந்து 6 மாதம் சஸ்பெண்ட். ஆதவ அர்ஜுனாவின் செயல்பாடுகளை பொறுத்தே மீண்டும் அவரை கட்சியில் சேர்ப்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று கட்சித் தலைவர் திருமாவளவன் அறிவிப்பு. தொண்டர்களின் குரலாக எப்போதும் இருப்பேன் என்று ஆதவ அர்ஜுனா அறிக்கை. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் கிடைத்துவிடக்கூடாது என்று நினைக்கும் மனநிலைதான் மன்னர் பரம்பரைக்கான மனநிலை என்றும் மீண்டும் அதிரடி கருத்து. அநீதிகளுக்கு எதிரான என்னுடைய குரல் சமரசமில்லாமல் ஒலித்துக் கொண்டே இருக்கும். தலித் பிற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கத்தை இப்போதும் பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன். கருத்தியல் பேசிக்கொண்டு ஊழலை உருவாக்கும் போலி கருத்தியல்வாதிகளை மக்கள் மத்தியில் அடையாளப்படுத்தி காட்டுவோம் என்றும் ஆதவ அர்ஜுனா உறுதி. தமிழக சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட டங்ஸ்டன் சுரங்க ஏலத்துக்கு எதிரான அரசினர் தீர்மானம் இன்று இரவுக்குள்ளாக மத்திய அரசுக்கு அனுப்புகிறது தமிழக அரசு. எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி எதிரொலி. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நாளை காலை 11 மணி வரை ஒத்திவைப்பு. புஷ்பா 2 திரைப்படம் 4 நாட்களில் உலக அளவில் 829 கோடி வசூல். பட தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. சிரியாவில் ரசாயன ஆயுதங்களையும் நீண்ட தொலைவு சென்று தாக்கும் ஏவுகணைகளையும் அழித்து விட்டதாக இஸ்ரேல் தகவல். ரசாயன ஆயுதங்கள், ஏவுகணைகள் தீவிரவாதிகள் கையில் கிடைத்துவிடக்கூடாது என்பதற்காக நடவடிக்கை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.